Welcome to this channel. Be an expert engineer. See programming language in Tamil. Dr. Suba Rajam, ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 34th program to find the average of n numbers using array. ஸோ அரே ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்க போகிறோம் யூஸிங் அரே வச்சு. ஸோ என்ன அரேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் தான். அரேங்கிறது ஒரு வேரியபிள் தட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் தி சேம் டேட்டா டைப்பாக. ஓகே, அதில் நிறைய அரேனா நம்ம நிறைய நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் சேம் டேட்டா டைப்பாக தான் சேவ் பண்ண முடியும். இன்டிஜர்னா இன்டிஜர், எல்லா நம்பரும் இன்டிஜராக தான் இருக்கணும். அதே நேரத்தில் எப்படி அலோகேட் ஆகுதுன்னா கான்டினியூஸ் மெமரி அலோகேஷன். ஸோ கண்டினியூஸாக மெமரி அலோகேஷன் அதுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து கான்செப்ட். அது எப்படி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாலுமே நம்ம ஒரு வேரியபிள், அரே இஸ் த வேரியபிள் ஆச்சு. அப்போ ஒரு வேரியபிள்னா கட்டாயம் கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? அப்படி இதை எப்படி சொல்லுவீங்க? என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 100 நம்பர்ஸ் எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துக்கணும். இன்ட் டேட்டா டைப் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் எதுனாலும் நம்ம வந்து அந்த இது. ஆனால் எல்லா வேல்யூமே சேம் டேட்டா டைப்பில் தான் சேவ் ஆகிருக்கும். அப்போ ஏ ஆஃப் என்னது, ஏ ஆஃப்னு சொல்லுவோம் நம்ம இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டை. அது வந்து எவ்வளோ நாள் நம்ம கொடுத்துக்கலாம். 100னா 100 எலமெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டி அப்படியே அலோகேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். மெமரி அலோகேட் பண்ணி ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கோங்க. பி ஆஃப் வந்து 5. ஸோ இதுதான் அரே. அரேயோட என்னது சிம்பிளே இப்படி தான் எழுதணும். பி ஆஃப் 5 அப்படின்னு சொல்லணும். பராந்தசிஸ் கிடையாது, ஸ்கொயர் பிராக்கெட்ல எழுதணும். இந்த டிக்ளரேஷன் முடிஞ்ச உடனே மெமரியில் அலோகேட் பண்ணி கொடுக்குன்னு சொன்னேன்ல, இப்போ இதே மாதிரி அலோகேட் பண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா பி ஆஃப் 0 ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இதெல்லாம் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். உள்ளோட நம்பர்லாம் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் வந்து என்னன்னா 0 தான். சியை பொறுத்த வரைக்கும் 0 தான் கான்செப்ட் நமக்கு. அப்போ 0 1 2 3 4 5 எலமெண்ட் உங்களுக்கு மெமரியில் அலோகேட் பண்ணி கொடுத்துரும். போன டைம் சொன்னல ஒரு இன்ட்டு என்னன்னு கொடுத்தோன்னே ஒவ்வொரு மாதிரி மெமரி அலோகேட் என்னன்னு கொடுத்துட்டு கீழே வந்து லொக்கேஷன் கொடுக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் கொடுக்கும். ஆனால் இது என்ன சைஸ் என்ன, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சைஸ் இருக்கு. இப்போ இன்டிஜருக்கு பார்த்தீங்கன்னா 2 பைட் இருக்கு. 2 பைட்லையும் சேவ் பண்ணலாம், 4 பைட்லையும் ரேஞ்சஸ் இருக்குது. சைஸை வந்து நம்ம இது பண்ணலாம். ஃப்ளோட்லையும் அப்படி தான் 4 பைட் 8 பைட்டும் இருக்குது. சரியா? அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு என்ன கான்செப்ட் இல்லை, 32 பிட் தான் இருக்குது. இது ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் 32 பிட்டு. அப்போ 4 பைட்டு தான். அப்போ 4 பைட்டுனா எப்படி நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இது ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன கொடுக்குதோ அப்படியே வருது. அந்த மெமரி லொக்கேஷன் கண்டினியூஸாக இருக்கணும். அப்படியே தான் அரே கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? அந்த அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்கணும். 100னா 100 ஸ்பேசஸ் மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கணும், 4 பைட்டா அதுக்கு வந்து அலோகேட் பண்ற மாதிரி அழகா இருந்த உடனே உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணி இப்படி கொடுத்துரும். எத்தனை நம்பர்னாலும் கொடுத்துக்கலாம். 5னா 5 நம்பர்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கொடுங்க. இப்போ 100 கொடுத்துட்டு நான் 10 மட்டும் யூஸ் பண்ணுனா மெமரி எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஸ்பேஸ் அலாட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகும். எவ்வளோ எத்தனை பிட்டு கொடுத்துருக்குது, இன்ட்டு 8 32 பிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே 32 பிட்டு அலாட் பண்ணிருக்கு. ஒன்லி நீங்கள் 10 மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும், மெமரி வேஸ்ட் ஆயிரும். அதனால நீங்கள் வந்து கரெக்டாக நமக்கு தேவையானதை அலோகேட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதுக்கு எப்படி ஆன்சர் இன்புட் கொடுப்பீங்க. இது அலோகேட் முடிஞ்சிட்டு இதில் ஆன்சர் சேவ் பண்ணல. எப்படி சேவ் பண்ணலாம்? பி ஆஃப் 0 ஈக்குவல் டு 10 கொடுக்கலாம். பி ஆஃப் 10 1 ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்கலாம். நேராகவே அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கும் மீறி என்ன பண்ணலாம்னா இனிஷியலைசேஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெப் என்னன்னா இதில் ஒன்றுமே கொடுக்கக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக 5னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கரஸ்பாண்டிங் ஆன்சரை போயிட்டு அங்கே என்ன லொக்கேட் ஆகுதோ உங்களுக்கு ஆன்சர் வந்து போய் சேவ் ஆயிரும். அப்போ எம்டியாக கொடுத்துட்டு இன்ட்டு பி இது கொடுத்துட்டு இனிஷியலைசேஷன் பிரேஸ்க்குள்ளே கொடுக்கணும். கமா கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது, ஈக்குவல் டு தி பி ஆஃப் 0 ஈக்குவல் டு 19 அப்படின்னு இந்த இடத்துல மெமரியில் போய் சேவ் ஆயிருக்கும். இது இன்ட்டு, அது ஃப்ளோட்டு, இது வேற இன்னொரு லொக்கேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது ஃப்ளோட்டை வச்சு ஒரு லொக்கேஷன், இது இன்ட்டு லொக்கேஷன். அப்போ வேற டிக்ளரேஷன் நம்ம பண்ணியிருக்கணும். புரியுதா? இன்ட்டு பி இன்ட்டு சி ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கோம். சின்னு வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இன்டிஜர் டேட்டா போய் சேம் இதுவும் எடுக்கக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி செட் ஆகி உங்களுக்கு கொடுத்துரும். அந்த லொக்கேஷன் ஏதோ ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்னது, இன்டிஜர் டைப் 2 பைட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா 4 பைட்டாகவும் இருக்கலாம்.
இது ஒரு கான்செப்ட். ஓகே, டிக்ளரேஷன் முடிஞ்சிட்டு இன்ஸ்டலேஷன் இப்படியும் பண்ணி இன்புட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டைரக்டா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமாவும் இன்புட் கொடுத்துக்கலாம். எவ்வளோனா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலம் இன்ஸ்டலேஷன் மூலியமா நீங்க இன்புட் கொடுக்க முடியும். நமக்கு ஸ்கேனப் இருக்குல்ல இன்புட் வாங்குறதுக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து 100 நம்பர்ஸ்க்கும் இன்புட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்னது, எப்படி இன்புட் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். என்னன்னா டு கெட் 5 வேல்யூஸ். இதுக்கு 5 வேல்யூஸ் நீ எவ்வளோ நாள் நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் த யூசர் அண்ட் ஸ்டோர் தெம் இன் அன் அரே. இது எப்படி ஸ்டோர் பண்ண போறோம், இன்புட்டை 100 இன்புட் இல்லைன்னா 5 இன்புட்டை வாங்கி எப்படி நம்ம அரே யூஸ் பண்ணி அதில் சேவ் பண்ண போறோம். நம்ம டிக்ளரேஷன் என்னது, உங்களுக்கு வேணும்னா 100னா 100 கொடுங்க, இங்கே 5 எலமெண்ட் நான் வந்து இன்புட் வாங்க போறேன். அப்போ இன்ட் A5 கொடுத்தாச்சு. அப்போ மெமரி அலோகேட் உங்களுக்கு அழகா செட் பண்ணி கொடுத்துருக்கோம். A0லேருந்து ஆரம்பிச்சு A4 வரை உங்களுக்கு மெமரி அலோகேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, எப்பவுமே இன்புட் வாங்குறதுக்கு முன்னால ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ மெசேஜ் என்னது, என்டர் 5 இன்டிஜர். அப்போ 5 இன்புட் வந்து நீங்க கொடுக்கணும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போது எப்படி கொடுக்கலாம், ஃபார் லூப் நம்ம கையில இருக்கு இல்லையா, இப்படியும் பண்ணலாம். இனிஷியலேஷன் இந்த இடத்துலயும் நம்ம கொடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்டெப்பு. மோஸ்ட்லி நம்ம அவுட்டர் வெளியவே எழுதி டிக்ளேர் பண்றது பெஸ்ட். இல்லைன்னா இதுலயும் பாசிபிலிட்டி இருக்கு, சில வந்து நம்ம பண்ணலாம். இன்ட் I ஈக்குவல் டு 0 சம் வந்து கம்பைலருக்கு அலோவ் பண்ணும். இது இன்ட் வந்து I ஈக்குவல் டு 0. என்னது இங்க நான் சொன்னேன், இங்க 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணா ஈக்குவல் வராது. அப்போ I லெஸ் தென் 5, I இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்கேனப் ஸ்டேட்மெண்ட் நார்மலா ஸ்கேனப் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் இன்புட் A0 ஐல இருக்கா 0ன்னு. அப்போ A0 இன்புட் வாங்கிடுவீங்களா, அந்த லொக்கேஷன் கரெக்டா 2000 அப்படின்னா 2000 லொக்கேஷனை வந்து நம்ம வந்து அதுக்குரிய நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா அது லொக்கேஷனை கண்டுபிடிச்சு அதுக்குரிய வேரியபிளை போய் சேவ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னேன். அதே ஆன்சர் தான். எண்ணுக்கு பதில் என்ன பண்றீங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் எலமெண்டோட வேரியபிள் என்ன, A0. அதுதான் நம்ம செகண்ட் நம்பர். திருப்பி I ஈக்குவல் டு 1 இருக்கும்போது செகண்ட் இன்புட் வாங்க போறீங்க. இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ் நடக்கும். ஒவ்வொரு டைமும் வேல்யூ எப்படி சேவ் ஆகிட்டே இருக்கும். A0 ஃபர்ஸ்ட் ஆன்சர், A2 வந்து 2 வந்து 1 வந்து அடுத்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டிங்கா உங்களுக்கு ஆன்சர் சேவ் பண்ணிட்டே இருக்கும் மெமரியில. புரிஞ்சிச்சா? இதுதான். எத்தனை நம்பர்னாலும் நீங்க கொடுக்கலாம், 100னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ 5ன்னு வரும்போது அவுட் வெளியே வந்துடும், கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ 0 1 2 3 4 அதுலேயே உங்களுக்கு 5 நம்பர் கிடைச்சிருது. அப்போ மெமரியில் எப்படி இருக்கும், A0 A1 A2 A3 A4 தான் இருக்கும் மெமரியில். அது கரெக்டாக இன்புட் வாங்கி கரெக்டாக சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். சரி, நான் சேவ் பண்ணிட்டேன். அடுத்தது ஏதோ கால்குலேஷன் பண்ணுறீங்க, அசெண்டிங் ஆர்டரோ சம்திங் ஏதோ அரேஞ்ச் பண்ணுறீங்க, சம்திங் ஆன்சர் வந்து மாறுது. உங்களுக்கு இன்புட் எப்படி கொடுத்தீங்களோ அது மாறி ஒரு ஆன்சரில் கொடுக்குது. நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ அறையை நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் ஃபார் லூப் தான் கொடுங்க. ஈக்குவல் டு 0 I லெஸ் தென் 5 ப்ளஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஆஃப். எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்களோ அதே தான். ஆம்பர்சன்ட் சிம்பிள் இங்கே தேவையில்ல. இன்புட்டுக்கு வந்து தான் அட்ரஸை வச்சு யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ A5னா I என்னது சப்ஸ்டியூட் 0. அப்போ A0ல என்ன மெமரியில் இருக்கோ அது இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகும், செகண்ட் டைம் போகும். சரியா? நியூ லைன் ஆப்ரேட்டர் உள்ள கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த லைன்ல அவுட்புட் பிரிண்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நம்பரா பிரிண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதான் உங்களோட கான்செப்ட். என்ன இன்புட் வாங்குனீங்களோ அது மெமரியில என்ன கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா, வரிசையா கொடுத்துருப்பீங்க. ஆனா இப்ப டிஸ்பிளே பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்புட் நீங்க கொடுத்தத கெட் சிஹெச் கொடுத்துருக்கும் போது நீங்க வந்து பார்த்துட்டு வரலாம். இதுதான் உங்களோட சிண்டாக்ஸ். இன்புட் எப்படி வந்து அரே மூலியமா எப்படி இன்புட் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு வாங்குறோம், அதே எலமெண்ட்டை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அரே யூஸ் பண்ணி. சேம் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. ஃபார் லூப் மூலியமா நம்ம வாங்க போகிறோம். புரிஞ்சிச்சா? இப்போ ஒரு கோடிங் வந்து ஃபர்ஸ்ட் கோடிங் என்ன பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கோடிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து உள்ள நுழைஞ்சது என்னது, கோடிங் என்ன, டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் n நம்பர்ஸ் யூசிங் அரே வச்சு தான் பார்க்கறதுக்கு வந்தோம். இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு ஆவரேஜ்னா உங்களுக்கு எல்லா லாஜிக்கும் தெரியும், உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் தெரியும். நம்ம இன்புட் வந்து 5 இன்புட் வாங்கிட்டீங்கன்னா அதை ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும் இல்லையா? சிம்பிள் கான்செப்ட் தான். அதை லாஜிக் ஒன்றும் அங்கே இல்லை சொல்றதுக்கு. நம்ம படிக்க போகிறது என்னது, எப்படி இன்புட் வாங்கணும், எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி கால்குலேஷன் அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட கான்செப்ட். எல்லாம் சொல்லியாச்சு. டிக்ளரேஷன் எப்படி பண்ணணும், அறைய
இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணும், இன்ஸ்டலேஷன் இல்லைன்னா யூசர் மூலியமா எப்படி அதை கெட் பண்ணுவீங்க, ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் மூலியமா நான் கெட் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் லூப் மூலியமா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். புரிஞ்சிச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் கோடிங் போயிடலாம். என்னது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த கோடிங்கை எழுதியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நார்மலாக ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்பென் ஃபங்க்ஷன். டிக்ளரேஷன் என்ன, மார்க்கை வந்து நான் ஆவரேஜ் பார்க்க போகிறேன். மார்க்கு அப்போ மார்க் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தாலே அரேல சேவ் பண்ண போகிறோம். அப்போ இன்புட் எப்படி இருக்கணும், ஃபார் லூப்புக்குள்ள ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஐ வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன வந்து எவ்வளோ இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும்ல, n = 5 இல்லைன்னா ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இன்புட் கொடுக்கணும். எங்கே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட் கெட் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, ஜாஸ்தியாகவே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு என்னால் பிரச்சனை வந்துடும் இல்லாட்டி தப்பாக. அதனால தான் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிடுது, 100ன்னு அலாட் பண்ணிடுது. மெமரி ஸ்பேஸ் நீ தான் அலாட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரத நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? சம் பண்ண போகிறோம், ஆவரேஜ் பண்ண போகிறோம். ஆவரேஜ் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுனால ஃப்ளோட்டாக இருக்கும். அதனால ஃப்ளோட் டிக்ளரேஷன் ரியல் நம்பராக இருக்கும், பாயிண்ட்ல வரும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, என்னைக்கு இன்புட் வாங்கணும்னு சொன்ன, எத்தனை நம்பர் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது இன்புட் வாங்கிக்கோங்க. என்ட்ரத நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 9 10 எது எவ்வளோ வாங்கணுமோ அதை வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளதான் வாங்கணும். அடுத்தது என்ன வச்சு ஃபார் லூப் எழுதுறோம், 0 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அரேக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. அதனால எப்பவுமே கோடிங் எப்படி தான் இருக்கும், i=0 தான் இருக்கும். i<n என்ன தான் இருக்கும். பத்தியா? 0 1 2 3 4 உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். i++ நார்மல் கான்செப்ட் தான். அடுத்தது என்னது, ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு எப்படி அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்னா, இதே மாதிரி எனக்கு அவுட்புட் வேணும். என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5 வாங்கிட்டீங்களா? ஒவ்வொரு தடவை இன்புட் போகும்போது இப்படி எனக்கு வந்து வேணும், தெளிவாக எனக்கு வரணும். என்டர் நம்பர் 1 கோலன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸ்கேன்ஆஃப் கொடுக்க போறீங்க. ஒவ்வொரு நம்பரும் அழகா பிரிண்ட் பண்ண போகுது. 1 2 3 4 5 அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம இன்புட் கொடுத்துட்டே இருக்க போறோம். அதை என்ன எழுதுவீங்க அப்படின்னா, என்னது ஃபார் லூப்புக்குள்ள ஸ்கேன்ஆஃப். இது இன்புட் வாங்குறதுக்கான ஸ்கேன்ஆஃப் தான். ஃபார் லூப்புக்குள்ள தான் ஸ்கேன்ஆஃப் எழுத போறீங்க. அதுக்கு முன்னால இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். அவ்வளவுதான். இப்போ நீங்களே சொல்லுங்க, இது பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஃபுல்லா எழுதியிருக்கேன் இல்லையா? இது வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன்ஆஃப்ல நீங்க பண்ணும்போது இது வெயிட் பண்ணி நீங்க இன்புட் கொடுக்குறீங்க. இப்போ இந்த 1 என்னது, i=0. அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, என்ன சப்ஸ்டிட், i+1ன்னு சொல்லிடலாமா? சின்டாக்ஸ் முடிஞ்சிச்சு. i=0 இருக்கும்போது i+1னா 1 2 3 நான் கரெஸ்ட் பண்ணுங்க, ஆன்சர் பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ என்னது, ஸ்கேன்ஆஃப் முன்னால ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க. நியூ லைன் 2 லைன் தள்ளி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். என்டர் நம்பர் %d நம்பர் பிரிண்ட் பண்ணும். ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணியிருக்கிறேன். அது வந்து இந்த இடத்துல என்னது, ஒரு வேரியபிளை சப்ஸ்டிட் பண்ணுமா, i நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல 1ன்னு தானே வரணும். அப்போ i+1 1. நெக்ஸ்ட் டைம் ப்ளூ பண்ணும்போது i=1ங்கும் போது என்னது, என்ன நம்பர் கொடுக்கும், என்டர் நம்பர் 2 அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸிக்யூட் ஆகும். இது என்னது, உங்களுக்கு வேரியபிள் என்ன, அரே வேரியபிள் மார்க்ஸ் 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 0வை சப்ஸ்டிட் பண்ணும் ஃபர்ஸ்ட். அப்போ ஆம்பர்சன்ட் சிம்பிள் %d எல்லாம் சேம் தான். அப்போ ஆம்பர்சன்ட் சிம்பிள் என்ன கொடுக்கணும், மார்க்ஸ் i கொடுத்துடணும். i ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டிட் ஆயிரும். அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0க்கு ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு வாங்குவீங்களா, என்னது என்டர் நம்பர் 1க்கு வாங்குவீங்களா? அடுத்தது என்ன பண்ணுவோம், அதே நேரத்தில் வாங்க என்ன பண்ணிடலாம்னா சம்ல ஆட் பண்ணிட்டே வந்துடலாம். இல்லைன்னா தனி ப்ராசஸ் ஃபார் லூப் எழுதி மெமரியில் சேவ் பண்ணியிருக்கோம், அதை எடுத்துட்டு வந்து சம் கால்குலேஷன் பண்ணணும். அதுக்கு பதில் ஆன்சர் கிடைச்சிட்டலா, மார்க் ஆஃப் 0க்கு ஆன்சர் கிடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. அதே நேரத்தில் அடுத்தது சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அந்த மார்க்கை ஆட் பண்ணிருங்க. சம்மோட இன்சுலேஷன் என்ன, 0. அப்போ 0 பிளஸ் இப்போ 10ன்னு வாங்கியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 45ன்னு வாங்கியிருக்கேன். அப்போ ஆன்சர் இருக்கும், என்ன சம்மில் இருக்கும், 45ன்னு ஆன்சர் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் இந்த ஃபார் லூப்பை நம்ம யூஸ் பண்ணி 2 வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். புரிஞ்சிச்சா? இல்லைன்னா தனியாக ஒரு ஃபார் லூப் எழுதி அதை கால் பண்ணி நம்ம வந்து சம் ஈக்குவல் டு சம் பிளஸ்ன்னு எழுதியிருக்கணும். அது இந்த இப்பவுமே முடிச்சிடலாம். அடுத்தது என்னது, ஃபார் லூப் போகும்போது என்னது, 2வது நம்பர் கேட்கும், 35 கொடுத்துருப்பீங்க. அடுத்து சம் ஸ்டேட்மெண்ட் நடக்கும். சம்ல ஏற்கனவே 45, சம் ப்ரீவியஸ் ஆன்சர் 45 பிளஸ் இப்போ கொடுத்த ஆன்சர் 35, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சம்ல வச்சுக்கோம். புரிஞ்சிச்சா? அப்படியே எத்தனை டைம் நடக்கும்,
5 டைம்ஸ் நடக்க உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரிசையாக வச்சுக்கிட்டு கடைசி ஒரு ஆன்சர் உங்களுக்கு மெமரியில் சம் வச்சுருக்கோம். அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். சம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி சொல்லலாம். நமக்கு வேண்டியது என்னது? கொஸ்டின் டு ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் என் நம்பர்ஸ். அடுத்தது என்னது? ப்ளூ போட்டு வெளியே வந்தாச்சு, இன்புட் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, சம்மையும் அதே நேரத்தில் கால்குலேட் பண்ணி வச்சாச்சு, ஆவரேஜ் கண்டுபிடிக்க வேண்டியது. ஆவரேஜ் என்னது? சம் டிவைடட் பை என். ஆட்டோமேட்டிக்காக என்னால் டிவைட் பண்ணிங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஆவரேஜாக பிரிண்ட் பண்ணிட்டு வரும். இது என்னது? ஃப்ளோட்டு டிக்ளரேஷன் ஃப்ளோட் டேட்டா டைப். அப்போ எல்எஃப் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஆன்சர் என்ன மெமரியில் இருக்கோ அதை சப்ஸ்டிட் ஆகி ஆவரேஜ் ஈக்குவல்ட்டுன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். 39 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. புரிஞ்சிச்சா? இதுதான் கான்செப்ட். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு மெயினாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியதான். இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் போக போக படிக்கப்படியே நிறைய ப்ரோக்ராம் பார்ப்போம். போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். எப்படி டிக்ளரேஷன் பண்ணோம், எப்படி டேரெக்டாக இன்ஸ்டலேஷன் கொடுக்கலாம், இல்லைனா கீபோர்ட் மூலியமாக எப்படி, ஸ்கேனப் மூலியமாக எப்படி நம்ம இன்புட் கொடுக்கறது, அதை எப்படி பிரிண்ட். நமக்கு இந்த கோடிங்கில் பிரிண்டிங் தேவையில்லை, பிரிண்ட் பண்ணலை, டிஸ்பிளே பண்ணி பார்க்கல இல்லையா. நமக்கு வெறும் ஆவரேஜ்னால கால்குலேஷனை முடிச்சுட்டு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம், போதும் நமக்கு. புரிஞ்சிச்சா? கெட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த இடத்துல படிச்சிருக்கோம். இது நீட்டாக இது தேவையில்லை, இதை கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் உங்களுக்கு? சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல, என்ன நடந்திருக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கும். இங்கே கர்சர் வெயிட் பண்ணி உங்களுக்கு நியூ லைனில் கொடுக்கணும்னா இந்த இடத்துல நியூ லைன் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராது. சரியா? நியூ லைனு நியூ லைன் இல்லை, இங்கேயே கொடுத்துட்ருக்கோம், அதனால நியூ லைன் தேவையில்லை. சரியா? அப்போ இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த இதுவே தெரியாமல் வெறும் கர்சர் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்கோம். நம்ம நம்பரை மட்டும் கொடுத்துட்டு வந்திருப்போம். இதனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நம்ம ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இப்படியும் இன்புட் கொடுத்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா மெசேஜே இல்லாமல் வெறும் கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே இருந்திருக்க வேண்டியதா. எத்தனை தடவை கொடுக்கணும்னு தெரியாது. 5ன்னு கொடுத்தீங்க, 5 தடவை வாங்கிட்டா வாங்கலையான்னு தெரியாது. இப்போ நீட்டாக கொடுத்துட்டீங்க. இப்போ 100னா அழகாக 100 நம்பர் காமிக்கும். நம்பர் 1 என்டர் பண்ணு, 2 காமி, 3 4 அப்படின்னு அழகாக காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்புட் கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். அது அவுட்புட் டிஸ்பிளேக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.